Good evening children. வாங்க இந்த வீடியோவில் அரும்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வேர்ட் புக் டேர்ம் 2 யூனிட் 3 பார்க்கலாம். வாட்ஸ் இன் த கிச்சன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் லிசன் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் பிக்சர் நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். திஸ் இஸ் அ லெமன். ஸோ லெமனுக்கு டிக் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ ஷிப். திஸ் இஸ் எ கேரட் பிக்சருக்கு டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks with this or that. திஸ்னா என்னம்மா, தட்னா என்னம்மா? திஸ்னா இது, தட்னா அது. ஸோ சிங்குலரில் இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸு சிங்கிளாக தான் கொடுப்பாங்க, ஒன்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 tomato, 1 நியர் டு அஸ். தட்னா ஃபார் ஃப்ரம் அஸ். நியர்னா அருகில் கிட்டக்க, ஃபார்னா தூரம் தொலைவில். ஸோ திஸ்னா இது, தட்னா அது. ஸோ இங்கே பார்க்கலாமா, தட் இஸ் எ டொமேட்டோ. டொமேட்டோ வந்து ஃபார் ஃப்ரம் த ஹேண்ட். நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஆன் ஏரோப்ளேன். ஆன் ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் சொல்லக்கூடாது, ஆன் ஏரோப்ளேன். இது வந்து நியரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன் ஆனியன். இதுவும் இந்த ஹேண்டுக்கு நியரில் இருக்குது. பப்பாயா ஃபார் ஃப்ரம் ஹேண்ட். ஸோ தட் இஸ் எ பப்பாயா. தட் இஸ் எ டொமேட்டோ. திஸ் இஸ் an aeroplane. This is an onion. That is a papaya. Listen and write. இப்போது இந்த யூனிட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? கலர்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, பேஸ் பண்ணி உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட் பண்ண தெரியணும். ஓகேங்களாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், 3.3 என்ன கொடுத்துருக்காங்க? ரீட் அண்ட் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ, கேரட், ட்ரெயின், ஷிப். ஸோ மேங்கோ எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், சேம் அதே மாதிரி எழுதணும். இப்போ ஜி வந்து இந்த ரெட் லைனில் வருது, ப்ளூ லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் எழுதிடுவீங்க. இந்த ரெட் லைனில் வந்து பாருங்கள், டாப்பில் இருக்குது பாருங்கள், டி வந்து இந்த ரெட்டில் வந்து ஜாயின் ஆகுது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது டி. அதே மாதிரி ஹெச். பி வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இழுக்கணும், நீங்கள் லைன் வந்து பாட்டமில் இழுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஹேண்ட்ரைட்டிங் நல்லா வரும். அதுதான் வந்து மெத்தட், ரைட்டிங் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? மேட்ச் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேம்ஸையும் பிக்சரையும் மேட்ச் பண்ணுறோம். ஹென்னுக்கு HEN ஹென், அடுத்தது ஜெட் JET ஜெட், BED பெட், NET நெட், PN பென். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிக்சருக்கு வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணிவிட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேமுக்கு நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ எ பெட் ஹென், ஹென் இதனால் ஹென்னுக்கு ஷேட். எ பாட் ஆன் த பெட். ஆன்னா நம்ம மேலே, பெட்டுக்கு மேலே. ஸோ ஆன். இந்த பிக்சருக்கு ஷேட். 10 ரெட் பென்ஸ். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 பென்ஸ். ஸோ இங்கே ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ரீட். DEL. இ சவுண்டில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. DEL டெல், MEP மெப், PEZ பெஸ், JEG ஜெக், KED கேட். நெக்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க? லிசன் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். கரெக்ட் பிக்சர் வந்து நம்ம ஷேட் கொடுக்கணும். ராஜா வாஷஸ் இஸ் ஹேண்ட்ஸ். இந்த 3 படத்தில் எதுமா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க? ராஜா. சங்கர் ட்ரிங்க்ஸ் வாட்டர். இந்த
3 பிக்சரில் எதுமா கரெக்டு? இதுதான் வந்து சங்கர் ட்ரிங்க்ஸ் வாட்டர். சாரா ஈட்ஸ் ஆன் ஆப்பிள். இந்த 3 பிக்சரில் ஆப்பிள் இங்கே மார்க்கு இந்த பிக்சரில் தான். ஸோ சாரா வந்து ஆப்பிள் வந்து சாப்பிட்றா. அப்துல் வாக்ஸ் இன் த பார்க். 3மே பார்க்கு தான், ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. வாக்கிங் யார் பண்ணுறது? இந்த பிக்சரில் தான். ஸோ அப்துல் வாக்ஸ் இன் த பார்க். Listen, color and write the words in the boxes. So, crow, ball, dog, kite கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக அந்த பிக்சருக்கு நேரம் நம்ம கீழே என்ன பண்ண அந்த பாக்ஸில் எழுதணும். க்ரோ, கைட், டாக், பால். ஸோ இவங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the cow is black, sorry the crow is black. crow வந்து பிளாக்காக இருக்குது. the ball blue and green color. நெக்ஸ்ட்டு the dog வந்து brown. kite வந்து கலர்ஃபுல். ஓகேங்களாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங்காக ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட். நீங்கள் இதை வந்து ரைட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் இப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான். பெட், லெக், பென், வெப். ஸோ இந்த பி பாருங்கள், டி, ஜி வந்து கீழே, பி வந்து கீழே, பி வந்து மேலே இருக்க லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ரெட் லைன்லேயும் கீழே இருக்க ரெட் லைன்லேயும் ஒரு சில லெட்டர்ஸ் வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கிறதுக்காக இந்த பேஜை வந்து அழகாக எழுதுங்க. தேங்க்யூ.